இந்த வரிசையில் ஏஐக்காக கோவையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த முறையில் 2 மில்லியன் சதுரடியில் தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போகிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 900க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையக்கூடிய வகையில் நம்ம அரசு செயல்பட்டு வருது. 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். இதுக்கான தொழில்நுட்ப கொள்கை ஒன்றை உருவாக்க போறோம்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் விரைவில் வெளியிடப்படும். ஐடி துறை வளர மனித வளங்கள் மிக முக்கியம். அதுக்காகத்தான் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன். வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. மற்ற மாநில இளைஞர்களோட ஒப்பிடும்போது நான் முதல்வனால நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் கிடைச்சிருக்கு. அதே போல ஐசிடி பயிற்சி நிறுவனம் மூலம் கடந்த ஓராண்டுல 10,435 ஆசிரியர்கள் மற்றும் 34,267 மாணவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான பயிற்சி பெற்றிருக்காங்க. ஐடியிலேயே எந்தெந்த துறைகளில் டெவலப் ஆகிற ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு கவனிச்சு அந்த துறைகளில் நம்ம ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட திறன்களை மேம்படுத்த பல்வேறு தொழில் பிரிவுகளோடு 78 கோடி ரூபாயில 13 MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம்னா, தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். தமிழ் கணிப்பொறிக்கான டிஜிட்டல் வடிவங்களை தரப்படுத்தப்படுகிற யூனிகோட் கன்சார்டியத்தில் நிறுவன உறுப்பினர் நிலையில தமிழ்நாடு அரசு என்பது பிரதிநிதியா இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் விளங்குது. இன்டர்நெட்ல தமிழ் மொழி குறித்த தமிழ் மொழி குறித்த பொருண்மைகளை மேம்படுத்த உதவணும்னு பிழை திருத்தி, கிராம அனலைசர், உரை திருத்தி போன்ற நிறைய மென்பொருள்களை தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கி இருக்கு. தமிழ் பொருண்மைகள் அடிப்படையில் ஏஐ தொடர்பான முயற்சிகளுக்கு NLP கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? இல்லை. அதனாலதான் சைபர் செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்காக 2024ஆம் ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 வெளியிட்டோம். MSME-க்கான சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம். அனைத்து மாவட்டங்களையும் மின் ஆளுமையை மேம்படுத்தவும், பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கவும் தகவல் தொழில்நுட்பம் திறம்பட பயன்படுத்தப்படுது. அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைன்ல வழங்கப்படணும். மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும். நம்ம அந்த நோக்கத்தோடு தான் நம்ம திராவிட மாடல் அரசு சேவை மையங்களோட அமைப்பு முறையை வலுப்படுத்தி இருக்கு. 2021ஆம் ஆண்டுல 14,927 இருந்த சேவைகள் மையங்கள் 2024ஆம் ஆண்டு முடிவில் 33,554 என்ற அளவுக்கு 2 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கு. இன்னைக்கு நாம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள், இது போன்ற திட்டங்களை தொடங்கி மாசம் மாசம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை போடுறோம்னா அதுக்கும் இந்த டேட்டாவும் தொழில்நுட்பமும் தான் காரணம். அப்படித்தான் 1,28,00,000 பயனாளிகளுக்கு இதுவரை மொத்தம் 13,522 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு.
எது இல்லைனாலும் பரவாயில்ல, இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்கிற நிலையை உருவாக்கிடுச்சு. அதுக்காகத்தான் சென்னையில் இருக்க கடற்கரைகள், பேருந்து முனையங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல பொதுமக்கள் இணைய வசதியை எளிதாக பயன்படுத்த 1204 இலவச ஒய்ஃபை பாயிண்ட்ஸ் நிறுவி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை வழங்க சிறப்பு உதவி மையம் ஒன்ற எல்காட் நிறுவ இருக்கு. இப்ப நான் பட்டியலிட்ட இந்த எல்லா பணிகளையும் ஆர்வத்தோட ஒரு பெரும் கனவோட முறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வரார் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR தியாகராஜன் அவர்கள். இந்த பணிகள் எல்லாம் தொய்வில்லாமல் தொடரணும்னு தான் இந்த மாநாட்டை உரிய காலத்தில் அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இது டிஜிட்டல் யுகம். இனி மக்களுடைய எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும். இந்த பயன்பாடு சிம்பிளா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவுற அதே வேகத்தில் டிஜிட்டல் குற்றங்களும் பரவி வருது. அவை தடுக்கப்படணும். அதற்கேற்ப தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படணும், வலுப்படுத்தப்படணும். ஐடி மற்றும் புதுமைக்கான அடுத்த யுகத்தை நோக்கி வளமான வாய்ப்புகளை கண்டறியவும், அறிவார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கவும், கூட்டாண்மை நிறுவனங்களை உருவாக்கவும் இந்த மாநாட்டை இங்கே வந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒளிமயமான டிஜிட்டல் காலத்தில் எதிர்காலத்தை நோக்கி நாட்டையும் உலகையும் வழிநடத்துறதுக்கான நம்மோட ஒருங்கிணைந்த தொலைநோக்கு பார்வைக்கு சான்றா இமேஜன் 2025 திகழட்டும். புதுமை மற்றும் மேன்மையின் உலகளாவிய மையமா தமிழ்நாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். எந்த புதுமை வந்தாலும் அதை முதலில் முயன்று பார்க்கும் மாநிலமா தமிழ்நாடு எப்பவும் இருந்திருக்கு. முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் இருப்பது நம்ம தமிழ்நாடு. அந்த வழியில நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்கணும்னு சொல்லி இந்த மாநாடு பெரும் வெற்றி பெற வாழ்த்தி, இதை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் PTR அவர்களையும் அவருக்கு துணை நின்ற அரசு அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.